الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العليم. عن أبي موسى رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا أو كما قال صلى الله عليه وسلم. ஏழு வானம் ஏழு பூமியை படைத்து அதற்கு மத்தியிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து படைத்த படைப்புகளிலே உன்னதமான சிரேஷ்டமான வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிச்சலங்களாகிய எண்களை இந்த பூமியிலே கண்ணிய பிரஜையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய வல்லவனாம் அல்லாஹ் அவனது இறை வேதத்திலே நபியை பார்த்து சொல்றான், நபியே சொல்லுங்க, வகுலில் ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே. லம் யத்தஹிது வலதா, அவனுக்கு புள்ளகள் இல்லை. வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், ஏழு வானம் ஏழு பூமி அதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சராசரத்தையும் யாருடைய ஆலோசனையுமே இல்லாமல் தட்ட தனிய ஆட்சி செய்யக்கூடிய வல்லவனாம் அல்லாஹுக்கே எல்லா புகழும். நபியே சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் அவன் தான் சொந்தக்காரன். இவ்வுலகிற்கு ஒரு அற்புதமாக அதிசயமாக ஒளி விளக்காக வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு ஆலத்துக்குமே அருளாக வந்துதித்த உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஊன்கள் மற்றும் கியாம நாள் வரும் வரைக்கும் அந்த உத்தமருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உரித்தாள்க என்று வேண்டியதன் பின்னால், இவையெல்லாம் புனித பள்ளி வாயிலினுள் அத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில் அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது, செய்தால் பாவம், பார்த்தால் பாவம், பேசினால் பாவம் என்று தடுத்து வச்சிருக்கிறானோ அத்தகைய விடயங்கள்ல இருந்து அவசர அவசரமாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியாத் என்னும் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன். சங்கியான பெரியவர்களே, சகோதரர்களே, மதிப்புக்குரியவர்களே,
உலகத்துல நாங்க தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, ஜகாத்தை கொடுக்கிறது, ஹஜ்ஜிக்கு போனது, உம்ராஹலுக்கு போறது, குர்ஆன் ஓதுறது, இன்னும் உள்ள நல்ல அமல் இபாதத்துகள் எதெல்லாம் வணக்கம் என்று சொல்லி செய்கிறோமோ இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்? மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில வெற்றின்றா வெற்றிதான், தோல்வின்றா தோல்விதான். அந்த மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில உயர்தரமான சொர்க்கத்துல நானும் நீங்களும் இருக்கணும்ன்றதுக்காக உலகத்துல நிறைய அமல் இபாதத் செய்றோம். அன்பானவர்களே, நாங்க செய்யற அமல் இபாதத்தை வச்சு நாங்க எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக ஏழுமாண்டு பார்த்தால் சொர்க்கம் கேள்விக்குறியாக இருக்கு. ஒரு மனிதர் நிறைய வணக்கத்தில் ஈடுபடுறாரு, இவருக்கு இந்த வணக்கத்தை வச்சு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள ஏழுமாண்டு பார்த்தா சொர்க்கம் போறது முடியாத காரியமாக இருக்கு. வேண்ட கருத்தல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய பின்னணியில முன்னால வாழ்ந்த சமூகத்தாருடைய சரித்திரங்களுடைய பின்னணியில எடுத்து பார்த்தா அமல் இபாதத்தை மாத்திரம் வச்சு சொர்க்கம் போகலுமான்னு பார்த்தா முடியாது. நிறையவே உதாரணம் இருக்கு. ஒரு மனிதர் இருந்தாரு, வணக்கசாலி, ரப்புடத்துல கைய ஏந்தினா ரப்பு கைய மறுத்ததில்லை, துஆவ மறுத்ததில்லை. அல்லாஹ் அவர் கேட்ட துஆவ கபூல் செஞ்சான். அல்லாஹ்வோட தொடர்பு நல்லா இருந்துச்சு. ஆனா சொர்க்கவாதியாண்டு பார்த்தா குர்ஆன் சொல்லுது ஃபமஸலுஹு கமஸலி கல்ப். கடைசில முடிவு என்ன தெரியுமா? நாக்க தொங்க போட்டுக் கொண்டிருக்கிற நாய்க்கு உதாரணம் சொன்னான் அல்லாஹ். அன்பானவர்களே, சும்மா மேகசின் எழுதினவங்க இல்ல, அல்லாஹ் கிட்டால வந்த வஹியதான் எழுதினாங்க. குத்தாபுல் வஹி. முடிவை பார்த்தா சொர்க்கவாதியாண்டு பார்த்தா இல்ல. கால ரஜுலுன், ஒரு மனிதர் வாராரு, யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபுலானத்தன் துக்ஸிரு மின் ஸலாத்திஹா வ ஸதகத்திஹா வ ஸியாமிஹா غير انها تؤذي جيرانها بلسانها. யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறா, தொழுக நல்லம், நோம்பு நல்லம், தர்மம் நல்லம் யா ரசூலல்லாஹ் அவட. ஆனா அவட பேச்சால, அவட நாவால பக்கத்து வீட்டுக்கார ஆட்கள் திருத்தி கொள்றாங்க இல்ல யா ரசூலல்லாஹ். பக்கத்து வீட்டு கோழி வந்தாலும் சண்டை, தண்ணி வந்தாலும் சண்டை, புள்ள வந்தாலும் சண்டை, பக்கத்து வீட்டோட பகை, நல்லம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்கள் திருத்தி கொள்றாங்க இல்ல யா ரசூலல்லாஹ். இந்த அமல் செய்யக்கூடிய பெண்ணுடைய நிலைமை என்ன? என்ன சொன்னாங்க? கால ஹிய ஃபின்னார், அவ சொர்க்கத்துக்குரியவ இல்ல. அன்பானவர்களே, இவ்வாறு எத்தனையோ சரித்திரங்கள், ஹதீஸ்கள், ஆயத்துகளை எடுத்து பார்த்தா ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு வெறுமனே அமல் இபாதத் மட்டும் போதுமான்னு பார்த்தா அமல் இபாதத் மாத்திரம் போதா. ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தா, எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கம் வேணுமாக இருந்தா, செய்யற அமல் இபாதத்தோட ஏந்த உங்களோட பண்புகள் சீராகணும். பண்புகள், பேச்சு வார்த்தை, நடத்த, குணம், கொடுக்கல் வாங்கல், சைக்கினை, எண்ணங்கள், உள்ளம் துப்புரவாகணும். அன்பான பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அந்த அடிப்படையில
இஸ்லாமிய உம்மத்துல மாற வேண்டிய பண்புகள் நிறையவே இருக்கு. எத்தனை பண்பை தான் பேசி முடிக்கிறது ஒரு ஜும்மால. ஆனால் சமூகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய அதிகமான தவறுகளுக்கு, அதிகமான பிளவுகளுக்கு, அதிகமான இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு எங்களோட நாட்டில் முகம் கொடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, பிரச்சனையா இல்லையா? பயம் இல்லாம வாழணுமா இயலாதா? இன்றைக்கு பயந்து பயந்து இஸ்லாமிய சமூகம் வாழ்றோமா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் தலை குனிஞ்சு வாழ்றோமா இல்லையா? தைரியம் இழந்து வாழ்றோமா இல்லையா? இது போன்ற அதிகமான விஷயங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூகத்துல எல்லா பண்புகளும் சீராகிறதுக்கு முன்னால ஒரு பண்பு சீராகினா நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சமூகம் பெரியோரு முன்னேற்றத்தை காணும். இன்றைய ஜும்மாவுடைய சாராம்சமாக அந்த பண்பை மாத்திரம் பேசி முடிச்சு கொள்வேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்க என்னதான் பேசினாலும், நாங்க என்னதான் சமாளிச்சு கொண்டு வாழ்ந்தாலும், என்னதான் ஒளிச்சு மறைச்சு வாழ்ந்தாலும், எங்களோட சமூகம் இருக்குதானே இஸ்லாமிய சமூகம், நான் முழு நாட்டுடைய நிலைமையை சொல்றேன், இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பிளவுபட்டிருக்கிறது போல, இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு ஒற்றுமை இழந்து இருக்கிறது போல எந்த ஒரு சமூகமுமே ஒற்றுமை இழந்து இல்லை. இன்றைக்கு நாங்க எதிலெல்லாம் பிளவுபட்டிருக்க கூடாதோ அதிலெல்லாம் பிளவுபட்டு, உதாரணத்துக்கு எங்க சமூகத்தை எடுத்தா படிச்சவங்க அவங்க ஒரு பக்கம், படிக்காத சமூகம் அவங்க ஒரு பக்கம், ஏழைகள் அவங்க ஒரு பக்கம், பணக்காரர்கள் அவங்க ஒரு பக்கம், வெள்ளையர்கள் அவங்க ஒரு பக்கம், கருப்பர்கள் ஒரு பக்கம், இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க ஒரு பக்கம், பரம்பரை முஸ்லிம்கள் ஒரு பக்கம், இவ்வாறு எதிலெல்லாம் பிரியக்கூடாதோ அதிலெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு செல்வந்த வீட்டுல திருமணம் நடக்குது, எங்களோட சமூகத்தில் உள்ளது சொல்றேன், உங்களோட ஊர்ல உள்ளதல்ல. ஒரு பெரிய செல்வந்த வீட்டுல திருமணம் நடக்குது. திருமணத்துக்கு பல ரூபாய் செலவழிச்சு பல மைல்களுக்கு அப்பால, பல நாடுகளுக்கு அப்பால இருந்து ஒருவர் திருமணத்துக்கு அழைக்கப்படுறாரு. பெரியோரு செல்வந்தர், பெரியோரு அரசியல்வாதி, பெரியோரு உலமா, பெரியோரு டாக்டர் திருமணத்துக்கு அழைக்கப்படுறாரு. சமூகத்துடைய பிளவு மாச கணக்கு இறக்கி சென்றிருக்க மாட்டாங்க. அவர் கூலி வேலை செய்யறாரு, காலில செருப்பொறிக்காது, உடுப்பு துப்புரவா உடுக்க மாட்டாரு. ஒரு பரம ஏழை பக்கத்து வீட்டில் இருப்பாரு, ஒரு மிஸ்கீன். அவர் அந்த திருமண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட மாட்டார். சமூகத்துடைய பிளவு. நான் ஹோட்டல்ல செய்றேன், எங்கட திருமணத்துக்கு கோட் சூட் கொடுத்தாங்க வாரது, எப்படி இவரை கொண்டு வாரது? சமூகம் பிளவுபட்டிருக்கு, ஏழையை ஒதுக்கி வச்சிருக்க ஒரு கூட்டம். அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பண்பு தான். எங்கட நாட்டில் காலி கோட்டுக்கு மாசத்துக்கு 400 தலாக் வருது. மாசத்துக்கு 10 மாசம் 4000 தலாக். 4000 தலாக் 8000 குடும்பங்கள், இஸ்லாமிய உறவுகள் பிளவுபட்டு போகுது. என்ன காரணம்? மனைவி 95 நலவு செஞ்சிருப்பா, ஏதோ 5 1 2 சடுதி கலாக்கள வைத்து முடியுது. என்ன தெரியுமா காரணம்? நான் சொல்ல போற பண்பு இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு சோசியல் மீடியா நல்ல, பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், வைபர் நல்ல, அதை சரியா முறையா பாவிச்சா எங்கட நாட்டுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த சோசியல் மீடியாக்கள் மூலம் சமூகம் பெரிய ஒரு பிளவுபட்டிருக்கு. இயக்க ரீதியா,
கலர் ரீதியா, கட்சி ரீதியா, ஊர் ரீதியா, சுபஹானல்லாஹ், யாரு தெளிவா சொல்லணுமோ, யாரு தெளிவா உம்மத்துக்கு சரியா சொல்லணுமோ, இந்த உலமாக்களும் கூட இன்றைக்கு பிளவுபட்டு பேசிருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை கௌரவமான உலமாக்களுடைய ரகசியங்கள், மானம் மரியாதைகள் பேஸ்புக் அப்லோட் மூலம் பறிக்கப்படுது. என்னத்தை செய்யறோம் சமூகம்? நபி அவங்க எதை பார்த்து சொன்னாங்களோ, ஏ காபாவே, ஏ இன்றைய நாளே, இந்த மண்ணே, உன்னை விட காபாவை விட, காபாவுடைய அந்த நகரத்தை விட ஒரு முஃமினுடைய மானம், மரியாதை, ரத்தம், உடைமை பொறுமதியானது என்று சொன்னாங்க. இந்த காபாவை விட பொறுமதியான முஸ்லிம்களுடைய மானங்கள் இன்றைக்கு பேஸ்புக் அப்லோட் மூலம் பறிக்கப்படுது. உண்மையா? எனக்கு கண்டும் இல்ல, வாழ்க்கையில சந்திச்சும் இல்ல, சலாம் சொல்லியும் இல்ல. எங்க நாட்டில் உள்ள எத்தனையோ இஸ்லாமியர்களுடைய குறை இந்த பேஸ்புக் மூலம் தெரியும். பேஸ்புக் மூலம் எத்தனையோ உலகங்களை சந்திச்சதும் இல்ல, எத்தனையோ பேருடைய மானம் மரியாதை இந்த பேஸ்புக் மூலம் தெரியும். சமூகம் பிளவுபட்டா இல்லையா? பிரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, இந்த தலைப்புக்குள்ள வாரத்துக்காக சுருக்கமா சொல்றேன். ஏழுமாக இருந்தா, சொருக்கம் போகணும் என்ற ஆசை இருந்தா, மவுத்து வரைக்கும் உள்ளத்துல பதிவு செஞ்சு வச்சு கொள்ளுங்க. ஏண்ட லைஃப்ல இருந்து, ஏண்ட வாழ்க்கையிலிருந்து மிச்சம் இல்ல ஒரு செகண்ட் ஏனும், ஒரு வினாடி ஏனும் யாருக்குமே எந்த ஒரு அநியாயமே நடக்கப்படாது. ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடையணுமாக இருந்தா இதுதான் வழி. அமல் இபாதத்தோட மிச்சம் இல்ல ஒரு செகண்டும் எனையால யாருக்கும் அநியாயம் நடக்கப்படாது. சரி, மனிதன் தானே, ஷைத்தானும் எங்களோட பிணைஞ்சு கொண்டு இருக்கிறான் தானே, அநியாயங்கள் செஞ்சு பட பாக்குது தானே, செய்யாம இருக்க இயலாதானே என்றிருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றை சொல்லித்தாரேன். இத ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. என்னால ஒருவருக்கு அநியாயம் நடக்க போகுதுன்னு வந்தால் இத ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. இதுக்கு மீறியும் நாங்க அநியாயம் செஞ்சா அது நாங்களும் அல்லாவும் அதுக்குள்ள பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு பிறகு அன்பானவர்களே, என்னையால ஒருவருக்கு அநியாயம் நடக்குதுண்டா எதை தெரியுமா செய்றேன்? என்ன தெரியுமா நான் செய்றேன்? அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸின் மூலம் பேசுறான். யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்மா அலா நஃப்ஸி, அநியாயம் இருக்குதானே, இந்த அநியாயத்தை ரப்பாகிய நான், அல்லாஹ் என்ன சொல்றான்? ரப்பாகிய நான் எனக்கே தடையிட்டு கொண்ட ஒரு செயல். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் யாருக்குமே அநியாயம் செய்றவன் இல்ல. அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்யறது ரப்பாகிய எனக்கு நான் தடையிட்டு கொண்ட ஒன்று, செய்ய மாட்டேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், அதே போல உங்களுக்கும் யாருக்கும் அநியாயம் செய்யறது ஹராம், ஹராம் தடை. நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்ய வான. இப்ப என்னால ஒரு அநியாயம் நடக்குதுன்றா எதை தெரியுமா நான் செய்றேன்? ரப்பு அவனுக்கே தடையிட்டு கொண்ட ஒரு செயலை. மக்களுக்கு தடையாக்கினது நிறைய, இது செஞ்சா பாவம் செய்யப்படாதுன்னு அல்லாஹ் தடையிட்டு கொண்டிருக்கிறான் வேற. ரப்பு அவனுக்கே தடையிட்டு கொண்ட ஒரு செயலை உனக்கு தானே தடை, எனக்கு ஹலால் என்று சொல்லி, உனக்கு தடை என்ன பிரச்சனை அநியாயம் செய்யறது, நான் எனக்கு ஆகுமாக்கி கொண்டு ரப்பையும் மீறி
அநியாயம் செய்கிறேன். அன்பானவர்களே, அநியாயம் செய்யக்குள்ள இந்த ஞாபகத்தை உள்ளத்துக்கு கொண்டு வாங்க. அது அல்லாஹ் அவனுக்கே தடையிட்டு கொண்டு உண்டு, நான் எப்படி எனக்கு ஆகுமாக்கி கொண்டு செய்யறது? செஞ்சா சரி வருமா? செய்யற அநியாயத்தால வெற்றி கிடைக்குமா? செய்யற அநியாயத்தால பரக்கத் கிடைக்குமா? செய்யற அநியாயத்தால கௌரவங்கள் கொட்டுமா என்றத கொண்டு வாங்க உள்ளத்துக்கு. அதுக்கு பின்னாலையும் இல்ல நான் செய்வேன், உனக்கு ஹராம் நீ தடையிட்டு கொண்ட பிரச்சனை இல்ல, நான் ஆகுமாக்கி கொண்டு செய்வேன் என்றா செய்ய. அன்பானவர்களே, அநியாயம் என்றது அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு செயல். இன்றைக்கு இவ்வாறு சமூகத்துல இந்த அநியாயங்களால நிறையவே பிளவுபட்டிருக்கு சமூகம். அதுலயும் ஆக கீழ்த்தரமான ஒரு செயல் என்ன தெரியுமா? இந்த அநியாயம் நடக்குது, நான் சொல்ல போற இந்த பண்பு இல்லாததுனாலதான். யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாதோ இந்த பூமியில, யாரோட நல்ல பண்பா நடந்து கொள்ளணுமோ அந்த ஜீவன்களையும் கூட எங்க சமூகம் விட்டு வச்சில்ல. அதுதான் ஆக பெரிய கவலை. இன்றைக்கு நாங்க நினைக்கிறதுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, வியாபாரிகளுக்கு பிரச்சனை, மஸ்ஜிதுகளுக்கு பிரச்சனை. நாங்க நினைச்சோம் கலரை மாத்தினா சரி, ஆளை மாத்தினா சரி என்று. கலரையும் மாத்தினாங்க, ஆளையும் மாத்தினாங்க. அதிகமானவர்கள், 100க்கு அதிகமான விகிதாசாரத்துள்ளவங்க இதைத்தான் பேசினாங்க. இப்படி மாத்தினால்தான் சரியாக முடியும். சரியாகிச்சா? சரியாகிச்சா? அன்பானவர்களே, இந்த பூமிக்கு இஸ்லாமியர்கள் தலை நிமிர்ந்து வாழணுமாக இருந்தா ரப்புடைய உதவி தேவை இந்த சமூகத்துக்கு. ரப்புடைய உதவி எப்ப இந்த சமூகத்துக்கு வரும்டா யதுல்லாஹி அலல் ஜமாஅ. இஸ்லாமிய சமூகம் நாங்க ஒன்றுபட்டு வாழணும். ஒன்றுபட்டு. இன்றைக்கு எங்களோட சமூகம் பிளவுபட்டு இயக்க ரீதியாக, கட்சி ரீதியாக, மார்க்கம் ரீதியாக, இவ்வாறு ஊர் ரீதியாக பிளவுபட்டு யாரோட பிரிய கூடாதோ அவர்களுடனும் கூட பிரிஞ்சு வாழ்றாங்க. அதுதான் இந்த சமூகத்துல மிகவும் கௌரவமான ஜீவன்கள் என்றா அது உம்மவும் பாப்பாவும். நாங்க ரப்புடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். எப்படி இறங்கும் இந்த பூமிக்கு? இதுல இருக்கிறவங்க உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்களே, நான் ஏந்த உம்மா வாப்பாவோட எப்படி நடக்கிறேன்? எப்படி நடக்கிறேன்? ஏந்த உம்மா வாப்பாக்கு நான் அநியாயம் செய்யறேனா அல்லது நல்ல முறையில நடக்கிறேனா? என் உம்மா வாப்பாட மனசை நான் நோகடிச்சிருக்கிறேனா இல்லையா? அவங்களோட எப்படி நடக்கும்படி மார்க்கம் சொல்லி இருக்கு. அதுல குறைஞ்சது ஒரு 50% நான் அவங்களோட அந்த முறையில நடக்கிறேனா? அன்பானவர்களே, இந்த ஜீவன்கள் யாரு? நான் நாட்டுடைய நிலைமைய சொல்றேன். இன்றைக்கு சமூகத்துல நிறைய தலை சிறந்த உலமாக்கள் இருக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள். இஸ்லாமிய நிறைய டாக்டர்ஸ்மார் இருக்கிறாங்க, இஸ்லாமிய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இஸ்லாமிய லாயர் இருக்கிறாங்க, இஸ்லாமிய கிராஜுவேட் இருக்கிறாங்க, நிறைய இஸ்லாமிய முதலாளிகள், பிசினஸ்மேன் இருக்கிறாங்க. இன்றைக்கு இவ்வளவு பெரிய நிறைய என்று சொல்றோமே, இவ்வளவு பெரிய ஒரு பட்டியலை சொல்றோமே, இவ்வளவு நிறைய மக்கள் ஒரு விஷயத்தை மறந்து வாழ்றாங்க சமூகத்தில். இன்றைக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, இங்க வீட்டில் இருக்கிற எங்களுக்கும் அந்த காலம் இருந்துச்சு. அந்த காலத்தை நானும் நீங்களும் மறந்திருக்கிறோம். ஒரு காலம் இருந்துச்சு, பேச தெரியா, நடக்க தெரியா, பிடிக்க தெரியா, பார்க்க தெரியா. இந்த காலத்துல இந்த உன்னத ஜீவன்கள் போக்கப்படக்கூடிய உம்மவும் வாப்பவும் எங்களை பொக்கிஷத்தை போல பாதுகாத்தாங்க. இன்றைக்குள்ள செல்வந்தர்கள், உலமாக்கள் அத்தனை பேருடைய உம்ம வாப்பவும் எந்த அளவுக்குண்டா கொஞ்ச நேரம் எங்களை ஈரத்தோட வைக்கல. எங்களோட உம்மாமா இரவையில கொஞ்ச நேரம் நாங்க ஈரம் பண்ணிட்டா உடனே தாய் பதவி கொண்டு எங்களோட உடுப்ப மாத்தினா. மறந்துட்டு எங்களுக்கு
பசி, எங்களுக்கு தலைவலி, எங்களுக்கு வயிற்று வலி, நாங்க வாய் திறந்து பேசல, சைக்கினையால சைகை செஞ்சு கொண்டிருந்தோம். ஆனா பல பேருடைய உம்மை வாப்பா இரவையில தூங்கல்ல, எங்கட தூக்கத்துக்காக. எத்தனையோ உலமாக்கள் இன்றைக்கு கண்ணியமாக இருக்கிறாங்க சமூகத்துல. உம்மமார பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச அமைப்புல எத்தனையோ உம்மா தேல தோட்டத்துல பனியில கூதல்ல கொழுந்து பிச்சு இன்றைக்கு சமூகத்துல கௌரவமான உலமாக்களை விட்ட தாய்மாரும் இருக்கிறாங்க. வாகனம் இருக்கல்ல, சொகுசான படுக்கரிக்கல்ல, எத்தனையோ வாப்பமார் காலுக்கு செருப்பு போடல, பல மைல்கள் நடந்து கால்கள் புண்ணாகி பல பேர்த்த கை கட்டி நின்று பல பேர்த்த ஏச்சி கேட்டு வேர்வை சிந்தி இன்றைக்கு சமூகத்துல பெரிய ஒரு செல்வந்த கூட்டத்தை விட்டுட்டு போயிட்டிருக்கிறாங்க. இந்த சமூகம் இந்த உம்மை வாப்பவை மறந்துட்டாங்க, இவங்களோட கடமையை மறந்துட்டாங்க. அன்பானவர்களே, எங்களோட வாலிபர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத அன்புன்னு சொல்லுவோமே, அந்த அன்புல விழுந்து அந்த தோளுடைய சும்மா அழக கண்டு அந்த பெண்களுடைய மோகத்தால எத்தனையோ வாலிபர்கள் தாயையும் தந்தையையும் மதிக்காமல் உம்மாண்டு பேசாம வாப்பாண்டு பேசாம ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய கணக்கெடுக்காத எத்தனையோ வாலிப சமூகம் எங்க நாட்டுல பரவலாக இருக்கிறாங்க. பரவலாக எப்படி அல்லாஹ்வோட உதவி இந்த பூமிக்கு இறங்கும்? அன்பானவர்களே, இந்த கேள்விக்கு பதில கேட்டு பாருங்க. இந்த கேள்விக்கு பதில கேட்டு பாருங்க. நானும் நீங்களும் இந்த பூமிக்கு அல்லாஹ்வோட உதவி வாரத்துக்காக வாழ்றோமா அல்லது அல்லாஹ்வோட தண்டனைக்குரியவர்களாக வாழ்றோமா? ஒரு சஹாபி வாரார், யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி. நாயகமே, இந்த பூமியில நான் ஏசாம அடிக்காம விரட்டாம மனச நோகடிக்காம யாரோட நாயகமே நல்ல அன்பா நெருக்கமா, அதாவது அம்பையாளுவான்னு சொல்லுவோமே, உயிர் நண்பர்கள் என்று சொல்லுவோமே, உயிர் நண்பிகள் என்று சொல்லுவோமே, இவ்வாறு உயிர் நண்பிகளாக எதையுமே ஒழிச்சு மறைக்காம நல்ல தோஸ்தா யாரோட யா ரசூலல்லாஹ் இந்த பூமியில வாழணும், யாரோட யா ரசூலல்லாஹ் நடந்து கொள்ளணும்? இந்த கேள்விக்கு ஏண்ட பதில் என்ன? நான் யாரோட நல்ல நெருக்கமா நடக்கிறேன், ஏசியே இல்ல, அடிச்சே இல்ல, மனச நோகடிச்சே இல்ல, எதொண்டும் மறைச்சே இல்ல, ஏண்ட அப்படி நம்பி யாரோட இருக்கிறோம் சொல்லுங்களே. ஒவ்வொருத்தையும் கேட்டா மனைவி, புள்ள, மைனி, மச்சான், பேஸ்புக் நண்பர், வியாபார பார்ட்னர், பக்கத்து வீட்டுக்காரர், அந்த உலமா. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்துல சொன்னாங்க, அந்த தோழரை பார்த்து, நீங்க பூமியில நல்ல நண்பர்களாக நண்பிகளாக நெருக்கமாக நடங்க யாரோட தெரியுமா? உம்முக், உங்களோட உம்மவோட. அந்த சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், சரி முதலாவது நாங்க நல்ல உம்மவோட நடக்கிறோம், அதுக்கு பிறகு யாரோட யா ரசூலல்லாஹ்? சும்மா உம்முக். ரெண்டாவதும் சொன்னாங்க, உங்களோட உம்மவோட நடங்க. அந்த சஹாபி கேட்டாரு, சரி ஒன்றும் உம்மா, ரெண்டும் உம்மா, மூணாவது யாரோட யா ரசூலல்லாஹ்? அதுக்கு பிறகு சும்மா உம்முக். மூணாவதும் சொன்னாங்க உம்மாவோட. அந்த தோழர் கேட்டார், ஒன்னும் உம்மா, ரெண்டும் உம்மா, சரி மூணாவதும் உம்மா, நாலாவது யாரோட யா ரசூலல்லாஹ்? அதுக்கு பிறகு யாரோட யா ரசூலல்லாஹ்? சும்மா அபூக்க, உங்களோட வாப்பாவோட நடந்து கொள்ளுங்க. அன்பானவர்களே, இந்த சமூகத்துக்கு சோதனைக்கு உண்டான முதன்மையான காரணம்
இந்த மதிக்கப்பட வேண்டிய ஜீவன்கள் இன்றைக்கு சில பேருடைய லைஃப்ல கவுண்டிங்லயும் இல்ல. 1 2 3 4 போக கவுண்டிங்லயும் இல்ல. ஒரு இடத்துல ஜும்மாவை முடிச்சிட்டு ஒருத்தர் வந்து பேசுறாரு, ஹஸரத் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு, இந்த இடத்துல பொய் சொல்லல, ஹக்க சொல்ல வேண்டிய இடம், முதியோர் இல்லம் இருக்கு, ஒரு இஸ்லாமிய தாய் மௌத்தாகி இருக்கிறா, அங்கிருந்து வந்து பள்ளியில ஒப்படைச்சாங்க, இவங்களோட குடும்பம் தெரியா, யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த தாயுடைய ஜனாதாவை கொடுங்க. பள்ளியில நாங்க ஒரு மாதிரியா அந்த தாயுடைய புள்ளகள் குடும்பத்தை தேடி வீட்டுக்கு போனோம். பேய்த்து பார்த்தா வீட்டில் உள்ள அத்தனை உறவினர்களும் சினிமாவை போட்டு டிவியில படத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பெத்த தாய் அனாத பொணமா முதியோர் இல்லத்துல இருக்கிறார். எங்கட சமூகத்துடைய நிலப்பாடு. அன்பானவர்களே, இது ஒன்று. இது போன்ற எத்தனையோ உம்மா வாப்பா மதிக்கப்பட வேண்டிய அந்த ஜீவன்கள் எங்கட நாட்டுல மதிக்கப்படுறாங்க இல்ல. எங்கட முதல் வாலிப யுவதிகள்கிட்ட இந்த ஜீவன்கள் மதிக்கப்படுறாங்க இல்ல. ஏனென்றா அவங்களோட உடம்பெல்லாம் சுருங்கி, தாடியெல்லாம் பழுத்து, சரியா உடுக்க தெரியா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்க வெட்கம். எத்தனையோ தாயும் தந்தையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. உம்மாவும் வாப்பவும் இந்த பூமியில இறக்கத்துக்கு உதாரண புருஷர்கள். வெளியில சொல்ல மாட்டாங்க, உள்ளத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. எத்தனையோ உம்மா வாப்பா மனைவிக்கு செல்லமே, உசுரே, மாணிக்கமே, தங்கமேண்டு பேசுறவன், புள்ளைய வச்சு மடியில கொஞ்சிறவன், இவனை பெத்த குத்தத்துக்காக, வளர்த்த குத்தத்துக்காக வாய் நிறைய ஒரு தடவை உம்மாண்டு பேச மாட்டானாண்டு. இந்த இடத்துல இருக்கிறவங்க சொல்லுங்களே, எத்தனை பேர் உம்மாவை உம்மாண்டு சொல்லி இறக்கமா பேசி, வாப்பவ வாப்பா என்ற வாப்பாண்டு சொல்லி அணைச்சி பிடிச்சி எவ்வளவு காலம். இன்னைக்கு சில பேரு ஒன்றுமே தெரியாம கபூர்லையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம். ஒரே ஒரு பாடத்தை சொல்லித்தாரு, ஏழுமாக இருந்த வாழ்க்கையில கடைபிடிங்க. இன்னும் நான் தலைப்புக்குள்ள வரல. ஒரே ஒரு பாடத்தை சொல்லித்தாரேன். என்னோட வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பலாய் முசீபத்துக்கும், அத்தனை சோதனைகளுக்கும், அத்தனை கடன் பிரச்சனைகளுக்கும், என்னோட குழந்தைகளின் மூலம் இல்லாத கண் குளிர்ச்சிக்கும், என்னோட மனைவியின் மூலம் இல்லாத அதிர்ச்சிக்கும், எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு மருந்து இருக்கு. இதை செஞ்சா அத்தனையும் சீராகும். ஒரு நபித்தோழர் வாராரு, ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்சீர் கலை வல்லுனர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல வந்து சொல்றாரு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன், ஃபஹல்லி மின் தௌபா, எனக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா இருக்குமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்களும் இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க அந்த கொலை செஞ்ச மனிதரை பார்த்து, கால உம்முக ஹய்யா, உங்களுடைய உம்மா உயிரோட இருக்கிறாவா? காலலா, இவர் சொன்னாரு எங்க உம்மா உசுரோட இல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, துப் இலல்லாஹ், சரி நீ அல்லாஹ் கிட்ட தௌபா கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வந்தவர் போயிட்டாரு. இருந்த மாணவர்கள் கேட்டாங்க, லிமா சஅல்தஹு அன் ஹயாத்தி உம்மிக், ஏன் உஸ்தாதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சிட்டு வந்தவரு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு இருக்கான்னு கேட்கிறாரு, நீங்க ஏன் உம்மா உயிரோட இருக்கிறாவான்னு ஏன் கேட்டீங்க? சுப்ஹானல்லாஹ். அப்பதான் உம்மத்துக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, قال لا اعلم عملا اقرب الى الله عز وجل من بر الوالدة. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு
எந்த ஒரு அமலையுமே சரியா, தொழுக, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, குர்ஆன் ஓதுறது, தர்மம், எந்த ஒரு அமலையுமே சரியா ஒருவர் அல்லாஹ்வோட நெருக்கமாகிறதுக்கு கிட்டையாகிறதுக்கு அல்லாஹ்வோட தொடர்பை சமீபமாக்கிக் கொள்றதுக்கு எனக்கு வேற எந்த ஒரு அமலையுமே தெரியா, உம்மாக்கும் வாப்பாக்கும் வேலை செஞ்சு கொடுக்கிறத தவிர, பணிவிட செஞ்சு கொடுக்கிறத தவிர. இப்ப ஏன் எங்களுக்கு கேளா, எங்களுக்கு பிரச்சனையா, எங்களுக்கு கடனா, எங்களுக்கு கஷ்டமா, எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா, ஏன் பெத்த ஜீவன கண்ணியமாக வச்சு அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு ஏன் அல்லாஹ்வை நெருக்கமாக்கி கொண்டு எங்களோட பிரச்சனையை அல்லாஹ் கிட்ட முன் வைக்கலாம்? எப்படி வைக்கிறது? இதான் விரட்டிட்டோமே, எப்படி வைக்கிறது? இதான் தாத்தா வீட்டுக்கு அனுப்பியாச்சே, எப்படி வைக்கிறது? அதான் அவர் பொருள்ல போயிட்டு செட்டில் ஆகியாச்சே, உம்மா அப்பா இங்க என்னாண்டும் இல்லையே, எப்படி பிரச்சனையை முடிக்கிறது? எப்படி அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கிறது? அன்பானவர்களை, கொஞ்சம் யோசிங்க. எனக்கு வந்திருக்கக்கூடிய சோதனைகளுக்கு நான் இந்த உம்மா பாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலையோ? யோசிங்க அன்பானவர்களே. சரி, இவ்வாறு தாய் தந்தைகள், அதே போல கணவன் மனைவி, சமூகம் பிளவுபட்டிருக்கிறது. இது எல்லாமே நடக்கிறதுக்கு மனிதர்களுடைய ஒரே ஒரு பண்புதான் காரணம். அந்த பண்பு சீராகணும். அன்பானவர்களே, அந்த பண்புதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல உள்ளத்துல இறக்க சுபாவம் வரணும். இவ்வளவு பெரிய நீண்ட விஷயங்களை சொன்னது இந்த சாதாரண பண்பு வாரத்துக்காக தான். ஆனா நான் சொல்றேன், இது ஒரு சாதாரண பண்பு இல்ல, சாதாரண பண்பு இல்ல. இஸ்லாமிய சமூகத்துல இந்த மக்களுக்கு மத்தியில இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா இந்த அநியாயங்கள் எல்லாமே குறையும். உலமாக்களுடைய உள்ளங்கள் இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா கருத்து வேறுபாடு தானே, சரி அவருடைய கருத்துலையும் சில உண்மைகள் இருக்கும் தானே, அவர் அவ்வளவு தெளிவா பேசுறாரு, அடிச்சு பேசுறாரு, இருக்கிறதுனால தானே பேசுவாரு, நாங்க ஏன் அவமதிக்கணும்? இந்த இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா கருத்து வேறுபாடுகள் விட்டு கொடுக்கப்படும். இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா மனைவிகளுடைய தலாக்குகள் குறையும். உடுப்ப கழுவுறா, புள்ளைய பார்த்து கொள்றா, வீட்டை கூட்டுறா, சமைக்கிறா, எல்லாத்தையுமே செய்யறா. ஒன்றோ ரெண்டோ மிஸ்டேக் தானே நடந்துச்சு. இந்த இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா மன்னிக்கிற தன்மை வரும். இந்த இறக்க சுபாவம் வந்துட்டுண்டா எவ்வளவுதான் இருந்தாலும் மனைவி அழகா இருக்கிறா, வெள்ளையா இருக்கிறா, ஏதோ இந்த அன்புல மாட்டிட்டோம், இருந்தாலும் உண்மை வாப்பா இந்த நிலைமைக்கு நாங்க வர காரணம் அந்த ஜீவன்கள் இறக்க சுபாவம் உள்ளத்துல வந்துட்டா இந்த அழகட பின்னுக்கால போற வாலிபர்கள் உண்மையையும் வாப்பவையும் ஒதுக்க மாட்டாங்க. இறக்க சுபாவம் செல்வந்தர்களுடைய உள்ளத்துல வந்துட்டா நாங்க ஆக்கி எவ்வளவு கொட்டுறோம், எவ்வளவு ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம். ஆனா ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு அனாதை புள்ள இருக்கு, மாசத்துக்கு ஒருக்காதானே இறச்சி சாப்பிடுது, நாங்க வீசுற தொண்டு சேர்த்து கொஞ்சம் கொடுத்தா நல்லமே. இந்த இறக்க தன்மை வந்துட்டேன்டா சமூகத்துல ஏழை பணக்கார பிரிவு வைத்திரும். அன்பானவர்களே, சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இஸ்லாமிய உம்மத்துல இந்த உள்ளங்கள்ல இறக்கம் இல்லாம போயிட்டு, இறக்க சுபாவம் இல்லாம போயிட்டு. அன்பானவர்களே, குர்ஆனின் மூலம் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஏன் எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளால இறக்கத்தன்மை வரப்படாது? ஏன் எங்களுடைய உள்ளங்கள் அவ்வளவு கெட்டு போயிட்டிருக்கா? ஏன் வரப்படாது எங்களுடைய உள்ளங்களுக்குள்ள இறக்க சுபாவம்? எங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக வந்த இந்த உலகத்துடைய தலைவர், அத்தனை நபிமார்களுடைய தலைவர், உலகத்திலே
மிகவும் கௌரவமாக வாழ்ந்துட்டு போனவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு அழகான பண்பை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தாங்க. எவ்வளவு ஒரு அழகான பண்போட இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாங்க. குர்ஆனின் மூலம் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த பூமியில் ஒரு பாவி இருந்தான். அந்த பாவியை போல ஒரு பாவிய சமூகம் இன்னும் காணல. அந்த அளவுக்கு அவன் பெரும் பாவியாக இருந்தான் இந்த பூமியில. அந்த பாவி நபி கொண்டு வந்த தீனுக்கு மாத்திரம் அநியாயம் செஞ்சவன் இல்லை, நபி கொண்டு வந்த தீனுக்கும் துரோகம் செஞ்சான், நபியுடைய தனிப்பட்ட குடும்ப லைஃப்லையும் அநியாயம் செஞ்சான் அவன். சரி, தீனுக்கு மட்டும் அநியாயம் செஞ்சிருந்தா சரி, நபி அவங்க தீன வளர்க்க வந்தவங்க தானே, அதனால அவங்களை விட்டுட்டாங்க, மன்னிச்சுட்டாங்க, இறக்கப்பட்டாங்க என்று சொல்லலாம். தனிப்பட்ட லைஃப்லையும் அநியாயம் செஞ்சவன் அவன். அந்த பாவிய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள அந்த பாவியுடைய முடிவை சொல்றான். அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அவன் எங்க தெரியுமா போவான்? இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அந்த பாவி நரகத்துடைய அடித்தளத்துக்கு சொந்தக்காரன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், சவாஉன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும். நபியே நாயகமே, இந்த பாவிக்காக நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்காட்டியும் சரி, இந்த பாவிக்கு மன்னிப்பு இல்ல. இப்படியாப்பட்ட பாவிதான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இவன் நபி கொண்டு வந்த தீனுக்கு செஞ்ச அநியாயம் நிறைய. விளங்கி கொள்றதுக்காக ஒன்றை சொல்றேன். உஹதுடைய யுத்தம் நடக்க போகுது. முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர், காபிர்கள் நிறைய பேர். முஸ்லிம்கள்ட்ட கொஞ்சம் ஆயுதம், காபிர்கள்ட்ட நிறையவே ஆயுதம், வாகனமும் நிறைய, ஆட்களும் நிறைய, ஆயுதமும் நிறைய. இங்க முஸ்லிம்கள் கொஞ்சம், ஆயுதமும் கொஞ்சம், வாகனமும் கொஞ்சம், எல்லாத்திலையுமே பலகீனம். இந்த இக்கட்டான கட்டத்துல யுத்தத்துக்கு வந்த 300 பேர், ஒத்தர் 2 பேர் அல்ல, வந்தது கொஞ்சம் 1000 பேர். அதுலயும் 300 பேரை யுத்தம் செய்ய உடான இடையிலேயே வழிமறைச்சு கூட்டி கொண்டு போயிட்டான். ஷரியாவுடைய பார்வையில பெரும் பாவி, பெரும் பாவி. சரி, இந்த பாவி மௌத்தாகிட்டான். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இறக்க சுபாவத்தோட இந்த பூமியில வாழ்ந்தாங்கன்றத பாருங்க. மகனோடு ஓடி வாராரு. யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா மௌத்து, உங்களோட உடுப்புல ஒரு உடுப்ப தாங்களே, எங்கட வாப்பாவுடைய மையத்தை கஃன் செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியுடைய பொன்னான ஆடைய கொடுக்கறாங்க அந்த பாவியுடைய மையத்தை கஃன் செய்யறதுக்கு. கஃன் செஞ்சாச்சு, தொழுவிக்கிறதுக்கு வச்சிருக்கு. மகன் வாரார். யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பட மையத்தை நீங்க வந்து தொழுக நடத்தினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்கட வாப்பட ஜனாஸாவை வந்து தொழுவிங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாவியுடைய ஜனாஸாவை தொழுவிக்கிறதுக்காக முன்னுக்கு வராங்க. சஹாபாக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசுறவங்க. கேட்டாங்க நபியை பார்த்து, நாயகமே என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க, யார் இவன், யாருடைய ஜனாஸாவை தொழுவிக்க போறீங்க? யௌம கதா வகதா 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 செய்த அத்தனை பாவித்தனத்தையும் சொல்றாங்க. நாயகமே, இவன் இப்படி செஞ்சவன் இல்லையா, இப்படி செஞ்சவன் இல்லையா, இப்படி செஞ்சவன் இல்லையா, அத்தனை பாவித்தனத்தையும் சொல்றாங்க.
சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்ச முகத்தோட சொல்றாங்க, உமரே உமரே, இவனுக்காக நான் 70 விருத்தம் இஸ்திக்ஃபார் செய்வேன். யாரு? உம்மா வாப்பா இல்ல, உடன் பிறந்தவர்கள் அல்ல, விரோதி, அநியாயம் செஞ்சவன். சிரிச்சு கொண்டே சொல்றாங்க, இவனுக்காக 70 விருத்தம் இஸ்திக்ஃபார் செய்வேன். தொழுவிக்கிறதுக்காக முன்னுக்கு இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா வலா தகும் அலா கப்ரிஹி. நபியே நாயகமே, இது போன்ற பாவிகளுடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்க வான. வலா தகும் அலா கப்ரிஹி, இது போன்ற பாவிகளுடைய கபூர்ல இருந்து அந்த பாவிகளுக்காக மன்னிப்பு கேட்க வானம் என்று அல்லாஹ் முற்றுப்புள்ளி வச்சு ஆயத் திறக்கிறான். ஆனால் அது வரைக்கும் அந்த உள்ளம் பதறியது அவனுடைய பாவ மன்னிப்புக்காக. அவனுடைய இஸ்திக்ஃபாருக்காக அந்த உள்ளம் ஏங்கியது. அது வரைக்கும் இறக்க சுபாவம் உள்ளத்தில் இருந்துச்சு. யார் இவளுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சா? அதே போல இன்னொரு சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நேரம் இருக்கிறதுனால சொல்றேன். மிஸ்தஹ் என்ற ஒருவன் இருந்தான். மிஸ்தஹ் அவனும் ஒரு பாவி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், நெருங்கிய குடும்பம், பரம ஏழனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்திலிருந்தே செலவுக்கு கொடுத்து கொண்டு வந்தாங்க. இவன் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நாங்க எவ்வளவு கௌரவமான ஆட்கள், எவ்வளவு மரியாதையான ஆட்கள், எங்கட குடும்பம் எப்படி பாருங்கள், எங்கட குடும்பத்துக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே, எங்கட மரியாதைக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே, எங்கட புள்ள எவ்வளவு ஒழுக்கமான புள்ள, நாங்க எவ்வளவு கௌரவமான குடும்பம், நாங்க மத்தம் குடும்பம், நாங்க பெரிய இப்படித்தானே நாங்க பேசுறது. அதையும் விட உலகத்திலே கௌரவமான குடும்பம் என்றா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை விட கௌரவமான குடும்பம் இந்த பூமியிலே எந்த ஒரு குடும்பமும் இல்லை. உண்மைதானே? உலக தலைவர், நபிமார்களுடைய தலைவர், அல்லாஹுடைய ஹபீப், சொர்க்கத்துக்கு முதலாவது செல்லக்கூடியவரே, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தில, சொர்க்க தலைவி அந்த குடும்பத்தில, சொர்க்கத்து வாலிப தலைவர்கள் அந்த குடும்பத்தில, எல்லாமே அந்த குடும்பம். அந்த கௌரவமான குடும்பத்துக்கு இந்த மிஸ்தஹ் என்றவன் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தினான். பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. யாருக்கு? நபியுடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்க்கு செஞ்சதையும் இல்ல, செய்யாதத செய்ததாக இட்டு கட்டி அவதூறு பரப்பி ஊர்ல ஒரு புரளியை ஏற்படுத்தினான் மிஸ்தஹ் என்பவர். சும்மா எங்கட புள்ளக்கு இல்ல, நபியிட மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் சொர்க்கத்து பெண்கள்ல ஒருத்திக்கு செய்யாத தவறு செஞ்சேன் என்று ஊர்ல பரப்பினான் மிஸ்தஹ் என்றவன். அப்ப இவன் பாவியா இல்லையா? அன்பானவர்களே, சரி, இவன் பரப்பின இந்த குற்றத்துக்கு ஜட்மெண்ட் கொடுத்தது சாதாரண லோயர்மார் இல்ல. கிட்டத்தட்ட குர்ஆன்ல 10க்கும் அதிகமான ஆயத்துகளை இறக்கி அல்லாஹ் ஜட்மெண்ட் கொடுத்தான், தீர்ப்பு கொடுத்தான். ஆயிஷா நாயகி தூய்மையான பெண், தவறு நடக்கல, தீர்ப்பு அல்லாஹ்விடத்துல இருந்து வந்துச்சு. இப்ப பாருங்க, இவ்வளவு ரப்பிடத்திலிருந்து தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாலையும் இந்த மிஸ்தஹ் என்ற பாவிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? இந்த தவற செஞ்சதுக்கு ஊரை விட்டு விரட்டல்ல, அடிக்கல்ல, மானபங்கப்படுத்தல்ல, அவனை கேவலமாக்கல்ல. மிஸ்தஹுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிஸ்தஹே, உனக்கு இவ்வளவு நாளும் நான் தான் செலவுக்கு தந்து கொண்டிருந்தேன், நீ இந்த தவற செஞ்சதுனால இதுக்கு பின்னால உனக்கு நான் செலவுக்கு தரமாட்டேன். இவ்வளவுதான் தண்டனை, இவ்வளவுதான் தண்டனை. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான். இதுதான் எங்கட வாழ்க்கையில வர வேண்டிய மாற்றம், படிப்பின. அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்குறான், وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنكُمْ وَالسَّعَةِ أَن يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْمَسَاكِينَ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا أَلَا تُحِبُّونَ أَن يَغْفِرَ اللَّهُ لَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَحِيمٌ. மார்க்கத்திலே சிறப்புடையோர்களே, பொருள் வளம் பெற்றோர்களே, நீங்க குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், முஹாஜிரீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்யவான. அல்லாஹ் சொல்றான், வல்யஃபு, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, வல்யஸ்ஃபஹு, பொறுப்படுத்தாதீங்க. இது ஒரு விஷயம் இல்ல, பொறுப்படுத்தாதீங்க. அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லையா? வல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், மன்னிக்க கூடியவன், இரக்கவான் என்று ஆயத் இறக்குறான். விளங்குதா? அவ்வளவு பெரிய தவற செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது சின்னொரு தண்டனை. அல்லாஹ் சொல்றான், மன்னிச்சிருங்க, பொறுப்படுத்தாதீங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய சாராம்சத்துக்கு வருவோம், முடிவுக்கு வருவோம். எங்களுக்குள்ள பிரச்சனை தான் என்ன? எனக்கும் உம்மக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் வாப்பக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் எனது வியாபார நண்பருக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் ஊர் மக்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? எனக்கும் மற்ற இயக்கக்காரர்களுக்கும் உள்ள பிளவு என்ன? எனக்கும் மற்ற உலமாக்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? என்னதான் எங்களுக்குள்ள பிரச்சனை? சமூகத்துடைய பிளவுகளை பார்த்தா ரோட்டும் தண்ணியும் காணும் கோழியும் புள்ளையும் பேர் சரியா போடாததும் மரியாதையா கூப்பிடாததும் மதிக்காததும் கல்யாணத்துக்கு சொல்லாததும் அவர் ஒரு மாதிரியா பார்த்தாரும் ஒரு சைட்ல போனாரும் அங்கல திரும்பி கொண்டாரும். இதுதான் எங்களோட சமூகத்தில் உள்ள பிரச்சனை. அன்பானவர்களே, ஏன் மன்னிக்கிறதுக்கு உள்ளத்துல இடம் வருதில்லை? ஏன் விட்டு கொடுக்கிறதுக்கு உள்ளத்துல இடம் வருதில்லை? உன்னதமான பண்பு இரக்க சுபாவம் உள்ளத்துல இல்லாம பேசிட்டு சின்னொரு விஷயத்தையும் மன்னிக்கிறதுக்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. அன்பான பெரியவர்களே, கனவான்களே, ஆக எங்களுக்குள்ள யார் யாரோடெல்லாம் பிரச்சனை பிளவுகள் இருக்கோ அந்த பிரச்சனைய பிளவ பாருங்க. இது ஒரு விஷயம் இல்ல, மன்னிச்சிருங்க, பொறுப்படுத்தாதீங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவான். வல்லவன் அல்லாஹ் கேட்ட இந்த விடயத்தை வாழ்க்கையிலே கபூல் செய்வானாக. அன்பானவர்களே, சொர்க்கம் போகணுமாக இருந்தா அமல் இபாதத்தை வச்சு மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது. பண்புகள் சீராகணும். பண்புகள்ல ஆக உன்னதமான பண்பு உள்ளத்துல இரக்க சுபாவம் வரணும். உள்ளத்துல இரக்க சுபாவத்தை கொண்டு வருவோம். நல்ல பண்புள்ள மக்களாக இந்த பூமியிலே வாழுவோம். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக.
யா ரப்பி ரஹ்மானே, கிருபையாளனே, இரக்கமுடையவனே, எஜமானே, கண்ணியத்துக்குரியவனே, பெருமைக்கு சொந்தக்காரனே, வான பூமிக்கு சொந்தக்காரனே, ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, நிச்சயமாக நிறைய பாவம் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, நீ தந்த சொத்து செல்வம் யா அல்லாஹ், நீ தந்த வீடு வாசல் யா அல்லாஹ், நீ தந்த வாழ்க்கை யா அல்லாஹ், நீ தந்த மனைவி மக்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பூமிக்கு வரக்குள்ள ஒன்றுமே இல்லாம வந்தோம் யா அல்லாஹ், ஒன்றுமே தெரியாம வந்தோம் யா அல்லாஹ், எதுக்குமே சக்தியற்றவர்களாக வந்தோம் யா அல்லாஹ். இன்றைக்கு இந்த பூமியிலே கண்ணியவான்களாக வாழ வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ், கௌரவமாக வாழ வச்சிருக்கிறாய் யா அல்லாஹ், நல்ல தொழிலை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், நல்ல மனைவி குழந்தையை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், நல்ல உம்மா வாப்பவை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல சூழலை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல மகளாக்களை தந்தாய் யா அல்லாஹ், நல்ல மஸ்ஜிதுகளை தந்தாய் ரப்பே. அத்தனையையும் தந்த உனக்கு எவ்வளவோ மாற்றம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, கண்ணால பார்க்க கூடாத எத்தனையோ பாவத்தை பார்த்துட்டோம் நாயனே, காலால கேட்க கூடாத எத்தனையோ பாவங்களை கேட்டுட்டோம் யா அல்லாஹ், உள்ளத்தால சிந்திக்க கூடாத எத்தனையோ பாவங்களை சிந்தித்துட்டோம் ரப்பே. யா ரப்பி ரஹ்மானே, கிருபையாளனே, இரக்கமானே, எங்களை மன்னிச்சிரு நாயனே. நீ மன்னிக்காட்டி நாயனே, எங்களை மன்னிக்கிறதுக்கு இந்த பூமியிலே யாருமே கிடையாது ரப்பே. எங்களை எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், மறைச்சிரியா அல்லாஹ். யா ரப்பி ரஹ்மானே, பாவத்தோட வாழ்ந்தா உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவத்தோட சக்கராத்தை தந்துடாத ரப்பே. பாவத்தோட சக்கராத்து வந்தா சக்கராத்துடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் நாயனே. யா அல்லாஹ், பாவத்தோட மூச்சாக்கிறாத ரப்பே. யா அல்லாஹ், பாவத்தோட மூச்சாக்கிறாத யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்காது நாயனே. யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மறைச்சி அழிச்சி யா அல்லாஹ், சுவனவாதிகள் ஆகும் வரைக்கும் எங்களுடைய ரூஹ்களை எடுக்கிறாத நாயனே. கபருடைய வாழ்க்கையுடைய வேதனையை தாங்க முடியாது நாயனே. இருட்டான வாழ்க்கையா அல்லாஹ், விஷ ஜந்துக்கள் நிறைஞ்ச வாழ்க்கையா அல்லாஹ், நெருக்கடியான வாழ்க்கையா அல்லாஹ், பாவத்தோட வந்த ரப்பே ஈரக்கும் கிடைக்காது நாயனே. பாவத்தோட மௌத்தாகிட்டா கபூர்ல வெளிச்சம் கிடைக்காது யா அல்லாஹ். இரக்கவான் நாயனே, பல கொலை செய்தவர்களை மன்னிக்கவன் யா அல்லாஹ், உன்னுடைய காபாவுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட மன்னிச்சாய் யா அல்லாஹ், நீ இல்லாத சொன்னவர்களை கூட மன்னிச்சாய் யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட மன்னிச்சாய் ரப்பே. யா அல்லாஹ், உனக்கு யார விருப்பமோ அந்த ஹபீபுக்கு அநியாயம் செய்தவர்களை கூட மன்னிச்சாய் யா அல்லாஹ். அந்த அளவுக்கு பெரும் பாவிகள் இல்லையா அல்லாஹ், நான் யாரும் கொலை செய்யலையா அல்லாஹ், நான் யாரும் விசச்சாரம் செய்யலையா அல்லாஹ், நான் யாரும் மதுசாரம் குடிச்சில்லையா அல்லாஹ், பெரும் பெரும் பாவங்கள் செஞ்ச பாவிகள் இல்லையா அல்லாஹ். ஏதோ சின்ன தவறுகள் நடந்திருக்கிறப்பே என்னோட பாவங்களை மன்னிச்சிரு நாயனே. எல்லா பாவத்தையும் மன்னிச்சு சொர்க்கவாதிகளா எங்களுடைய ரூல்கள் எடுத்துரு நாயனே. ரப்பி ரஹ்மானே, உன்னத ஜீவன்கள், இரக்கத்துக்கு உதாரண புருஷர்கள் எங்களோட உண்மையும் பாப்பவும் யா அல்லாஹ், அவங்களுக்கு எவ்வளவோ அநியாயம் செஞ்சிட்டோம் ரப்பே, அவங்களுக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய உள்ளத்தை நோக்கடிச்சிட்டோம் யா அல்லாஹ், மன்னிச்சிரு நாயனே, எங்களை மன்னிச்சிரு நாயனே. எங்களுடைய எத்தனையோ பேருடைய உண்மை அப்பா மன்னரையில் இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை தவிர அங்க உதவி செய்ய யாருமே இல்ல ரப்பே. உலகத்தை வாழ்ந்த நேரத்துல நல்லா கவனிக்க கிடைக்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு உதவி செய்ய கிடைக்கல யா அல்லாஹ், அவங்களுக்கு வேலை செய்ய கிடைக்கல யா அல்லாஹ், அவங்களோட பொறுமதிகளுக்கு விளங்கல்ல யா அல்லாஹ். இன்றைக்கு மன்னரையில தனிமையில இருக்கிறாங்க ரப்பே, அவர்களுடைய மன்னர வாழ்க்கையை செழிப்பாக்கிற ரப்பே, சூழத்தை போன்றொழியாக ஆக்கிற நாயனே. நரக படுகொலையை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், சொர்க்கத்தில் அவர்களோடு கௌரவமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரு ரப்பே. குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரு நாயனே. ரப்பி ரஹ்மானே, கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த நாட்டில் இஸ்லாமிய சமூகத்தை ஒரு கௌரவமான சமூகமாக வாழ வச்சிரு ரப்பே. யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் சிலையையும் வணங்கக்கூடிய
இல்லாதவர்களுக்கு மத்தியில் ரப்பே உன்னை சுஜூது செய்யற உன்னுடைய வேதத்தை ஓதுற இஸ்லாமிய சமூகத்தை கை கட்டி வாழ வச்சிடாதே அல்லாஹ், கை நீட்டி வாழ வச்சிடாதே அல்லாஹ், கேவலமாக வாழ வச்சிடாதே அல்லாஹ், தலகுனிஞ்சு வாழ வச்சிடாதே அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே கௌரவமாக வாழ வைப்பாயாக. யா ரப்பே ரஹ்மானே, கிருபையாளனே, இரக்கமுடையவனே, என்னென்ன நலவுகள் இருக்கோ யா அல்லாஹ் அத்தனை நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. என்னென்ன கெடுதிகள் இருக்கோ யா அல்லாஹ் அத்தனை கெடுதிகள் இருந்தும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா ரப்பே ரஹ்மானே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீயே எங்களுக்கு போதுமானவனாக இருப்பாயாக, உதவியாளனாக இருப்பாயாக. யா ரப்பே ரஹ்மானே, இந்த அழகிய இஸ்லாமிய கிராமத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விதவைகளை பொருந்திக் கொள்வாயாக. குமரி பெண்களுக்கு யா அல்லாஹ் துணைகள் இல்லாதவர்களுக்கு துணைகளை கொடுப்பாயாக. நீ விரும்பக்கூடிய ஊராக, குர்ஆனிலே சொல்லக்கூடிய முன்னுதாரணம் கூறப்படக்கூடிய ஊர்களாக இந்த ஊரையும் ஆக்கி வைப்பாயாக. சிறிய பிரார்த்தனையை ஒரு தனித்தரும் கிருபையால் கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا